நம்மளுடைய தியாகம்லாம் சும்மா கிடையாது. இந்த சமூகத்துடைய தியாகம்லாம் இந்த தேசத்துக்கு சும்மா கிடையாது. இந்த டெமோக்ரஸி, ஜனநாயகத்துக்கு எதிரானது, சனாதானத்துக்கு எதிரானது டெமோக்ரஸி, ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் எங்க இருக்குதுன்னா இந்த மக்கள் கிட்ட தான் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா 4 வர்ண கோட்பாடு ஏத்துக்காத மக்கள், ஜாதியற்ற மக்கள். அதனால்தான் இன்னைக்கு பாருங்க, சேக்குவரா பேர் இருக்கும், கார்ல் மார்க்ஸ் இருக்கும், லெனின் இருக்கும், ஸ்டாலின் இருக்கும், காந்தி இருக்கும், நேரு இருக்கும், கருணாநிதி, முத்துராமலிங்க, ராமதாஸ், யார் பேர் வேணா வைக்கலாம். இன்னைக்கு நேர்மையான ஒரு எளிமையானவர் யாரு? கக்கன்ஜி. ஒரு காங்கிரஸ்காரர் வீட்டில் போய் பேர் வச்சுட சொல்லுங்க பார்க்கலாம். அது எந்த தலைவர்னா இருக்கட்டும், பிறக்கிற குழந்தைங்கள கக்கன்ஜின்னு பேர் வச்சுட சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லா இடத்துல ஜாதியை ஏத்துக்கிறாங்க. ஜாதியற்ற சமூகம். சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் பேர் கூட இங்க வைக்கலாம் இந்த மக்கள்கிட்ட. ஏன்னா இந்த மக்கள் ஒரு டெமோக்ரஸி, ஜனநாயகத்தை விரும்புறவங்க. நாளைக்கு வடிவேல் கட்சி ஆரம்பிச்சா கூட கொடி ஏற்றிடுவான். அதனால்தான் இன்னைக்கு நம்ம இதை போல சிரிக்க கூடாதுன்றதால்தான் நம்மளுக்கு சமூக சீர்திருத்தமா அரசியல் சீர்திருத்தமா என்ற ஒரு கேள்வி இருக்குது.